ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். இன்னைக்கு வந்தவங்க வெரி ஸ்பெஷல். இதே சனிக்கிழமை வச்சுருந்தாங்கன்னா இதோட அதிகம் பேர் வந்திருப்பாங்க. ஆண்டவரோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை ஃபில்டர் பண்ணியிருக்காரு. ஃபில்டர் பண்ணி எத்தனை பேர் விசுவாசிங்கன்னு தெரில, ஆனால் நான் அதை உணர்றேன். ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து அவருடைய நோக்கம் இல்லாமல் ஒருத்தரும் இங்கே உள்ளே உட்கார்ந்தில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃபில்டர் பண்ணி ஒவ்வொருத்தங்களாக கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக தெரியுமா? காலையிலேருந்து இந்த எழுப்புதலை பற்றியும் அன்பை பற்றியும் சாட்சியை பற்றியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எப்படி ஏசப்பா ஃபில்டர் பண்ணி ஒரு 12 பேரை சொல்லி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போவோன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நான் பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டதில்லை. நான் கொடுக்குற அந்த 10 பேரில் ஒருத்தர் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டா போதும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து பாஸ்டர் பிரிச்சதுனால தானே இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் போதும் ஆண்டவருக்கு. ஆனால் அந்த ஒருத்தர் யாருன்றதை யார் தீர்மானிக்கணும்? நான் தான் தீர்மானிக்கணும். யார் தீர்மானிக்கணும்? நீங்கள் தான். தீர்மானத்தோடு தான் வந்திருக்கீங்களா? ஆமென். வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோமா? எழுதியிருக்கிறபடி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எல்லா வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப்படும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஐ எம் ஃபெயிலியர். நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு கேண்டிடேட். நான் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் லாஸ்ட்டு பையன். நான் சாட்சியோடு தான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்லிட்டதுனால என்னோடய சாட்சி உங்களிடத்தை முன்பாக வைக்கிறேன். உண்மையாலே நான் ஒரு ஃபெயிலியர். என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அந்த இது சொல்லுவீங்களா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இவ்வளோ நேரம் அன்பை பற்றி சொன்னாங்க, அன்பை பற்றி பேசினாங்க. அப்படி அன்பு கூறினா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு விசேஷித்த இடத்தை ஆண்டவர் வச்சுருக்கார். ஆமென். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. அப்போது இதை மனுஷன் பார்க்க முடியாது. வெளியிலேருந்து பார்க்குறது என்னப்பா இது சின்ன சர்ச்சு, சண்டே தோறும் என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும், சாப்பாடு போடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். கண் காணாது அவங்களுக்கு, காதுகள் கேட்கப்படாது. இப்போது பிரதர் சொன்னார் இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். வேறு யாருக்காவது தெரியுமா? இதுவே வந்து வெளியே யாருன்னா அவார்டு வாங்கினாங்கன்னா நமக்கு தெரியும், ஃபோனில் வந்துடும். உலகத்துக்கு உன்னை உயர்த்துவதுக்கு மாத்திரம் உன்னை ஆண்டவர் அழைக்கலை. உலகத்தில் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமாக வைத்திருப்பான்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருகிற விதங்கள், நம்ம ஆவியில் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்பி ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு தேவை. அந்த மாதிரி நீங்கள் அடிகளை எடுத்து வைக்கிறீங்கன்னா கடைசியாக என்ன சொல்லுது? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க, ஒரு பிரதர் கூட வந்தப்போ கேட்டார், வீக்கெண்ட்ஸில் வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி. கரெக்டுங்களா? வீக்கெண்ட்ஸில் வச்சுருக்கலாம்ல, பெரிய கூட்டம் கூடியிருக்கலாம்ல, பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கல்ல. அது மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றாது. ஏன்னா அதை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தரே அதை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து சொல்கிறேன். நான் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் நான் எங்களோட ஆலோசனை கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 10th வரைக்கும் நல்லா படித்தேங்க. 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். எட்டாவது படித்து முடிக்கிறதுல தான் இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அவரோட. அது வந்து 8th 9th படிக்கும்போது 10th முடிச்சுட்டேன். 11th போகிறேன். நான் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக என்னோடய நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன். ஊழியத்தில் எல்லாத்தையும் கலந்துக்க ஆரம்பித்தேன். எதோடனா அந்த சொன்னல இன்ஃபீரியாரிட்டி,
அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் செலவு பண்ண ஆரம்பித்தேன். போவேன், எல்லா கூட்டத்துக்கும் போவேன், ஒதுங்கி நிற்பேன், அவங்க பார்ப்பேன், ஓ நல்லா பண்ணுறாங்களே, நல்லா செய்கிறாங்களே, இப்படின்ற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 11th போகிறேன், நான் ஊழியத்துக்குள்ளே அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டேன். என்னோடய படிப்பை நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு வரலையா இல்லை அதை படிக்க முடியலையா எனக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னாச்சு, 12th போகிறேன். 11வது எப்படியும் நாங்கள் இருக்கும்போது பாஸ் பண்ணிடுவாங்க, இப்போ எப்படின்னு தெரில. இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 12th போகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ரகிள். ஆனால் ஊழியத்தில் எனக்கு என்ன ஆகுது, ஸ்டாப்பில் இருக்கேன். எல்லா ஊழியத்துலையும் இருக்கேன். வாலிபர் மீட்டிங்கில் இருக்கேன், ஊழியக்காரர் மீட்டிங்கில் இருக்கேன், கிராம ஊழியத்தில் இருக்கேன், கைப்பிரதி கொடுக்குறேன், எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கேன். ஆனால் என்னோடய ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அல்லேலூயா. எங்கள் அம்மா வந்து எங்கள் மேக்ஸ் சார் கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, எங்கள் மேக்ஸ் சார் கூப்பிட்டு, அம்மா இந்த பையனுக்கு என்னதாம்மா ஆச்சு, பொண்ணும் கூட பேச மாட்டான், கதையும் நல்லா பேசுறதில்ல, ஊர் சுற்றுறதும் கிடையாது, அந்த பின்னாடி பெஞ்சில் ஒரு 3 லட்சம் இருப்பாங்க, அந்த லிஸ்ட்லேயும் இவன் இல்லை, அப்புறம் ஏன் இவன் படிக்கலை அப்படின்னு கேட்டார். உடனே எங்கள் அம்மா படிக்க வச்சிடறேன் ஐயான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து, இனிமே நீ சர்ச்சுக்கு போன. அல்லேலூயா, அல்லேலூயா. 10th வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னவங்க 12th தம்பி போதும் பார்க்க வேண்டியதை பாருன்ட்டாங்க. அப்போ இன்னும் எனக்கு அந்த மேக்ஸ் வரல, ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கேன். அப்போ என்ன, நான் ஜபத்தோடும் இருக்கேன். ஆனால் இந்த அரையாண்டு டைமில் தான் அந்த கேரல்ஸ்லாம் வரும். கரெக்டாக கேரல்ஸுக்கெலாம் போயிட்டு காலையில் தூங்கிட்டு ஈவினிங் எக்ஸாமு எழுதிட்டு வந்துடுறது. பார்த்தா மேக்ஸில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். நான் ரொம்ப ஜபிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் சொன்னேன்ல ஒரு ஃபெயிலியர் கேண்டிடேட்னு சொல்லி, இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? உங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் பண்ணுவோம். நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இதை நம்ம செஞ்சிருவோமா? நிறைய பேர் ஜபத்தே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் செய்கிறேன். கரெக்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஜெபிச்சே எங்கே நடக்க போகுது, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஃபெயிலியர் வந்து அது ஒரு பிரதர் சொன்ன மாதிரி அது ஒரு தடை தானே தவிர அது விடை கிடையாது. விடை என்னன்னு நான் சொல்லட்டுங்களா? நான் 12th மார்க்கில் வாங்கும்போது என் 12th அந்த மேக்ஸ் டியூஷன் போயிட்டு இருந்தாங்களே அவங்களை காட்டிலும் மேலான மார்க்கு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஃபெயிலியர் தான், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, என்ன கைவிடலை. உங்களை கைவிடவே மாட்டாருங்க. இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் இல்லை, அது வரைக்கும் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வசனத்துலேயே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆமென். ஏன்னா விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. இப்போ நிறைய பேர் குடும்பமாக சர்ச்சுக்கு வராங்க, அவங்க பின்வாங்கி போகிறாங்க. காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டவர் என்ன நாளைக்கு ஆசீர்வதிப்பார். இப்போ பிரதர் ஒரு சொன்னாங்களே எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம பின்வாங்கி போயிடுவோம். இந்த விசுவாசத்தை பற்றி நான் எப்படி என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் வந்து ஒரு 6th 7th இருக்கும், நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் எடுத்துட்டேன். எங்கள் அப்பா வாசலில் பைபிள் வச்சுன்னு உட்காந்துருக்காரு. கூப்பிட்டாரு என்ன, இங்கே வாடா. என்னப்பா சொல்லுங்கப்பா, இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று பேசணும், உட்காருப்பா. நான் கிரிக்கெட் விளையாட போயின்னு இருக்கேன், சும்மா என்னை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கதையை சொல்லின்னு இருக்காருங்க. எனக்கு நான் கிரிக்கெட் விளையாட போகணும், கூப்பிடுறாங்க. ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா இப்போல்லாம் யாரும் கிரவுண்டுக்கெலாம் போகிறதில்ல. அப்போ கிரவுண்டில் கூட்டமாக இருக்கும். ஒரு மேட்ச்சை விட்டோன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சை பிடிக்க முடியாது. நானா டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்பா சாயங்காலம் வந்து கேட்கட்டுமாப்பா, சாயங்காலம் ஃப்ரீயாக தான்ப்பா இருப்பேன், நாளைக்கு கூட லீவு தான்ப்பா. இல்லை ஒரே நிமிஷம் இதை கேட்டுப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்து ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ ஈவினிங் நமக்கு வீட்டில் சமைக்கிறது கூட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நம்ம விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதையாகிலும் ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இதே விசுவாசத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்துட்டு, அப்பா போன வாரம் உங்ககிட்ட ஒரு 100 ரூபா வாங்கினேன் இல்லையா, அது இப்போ தான் என் பையனுக்கு சம்பளம் வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நிஜமாக இதை பேஸ் பண்ணி தான் நான் விசுவாசம் நானே கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா கிட்ட தான் நான் விசுவாசம்னதே கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா.
அப்போது அதை வாங்கிட்டு அவங்களுக்கு முன்பாக எனக்கு சொல்கிறாரு, பார்த்தியா இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சாயங்காலத்துக்கு சமைக்க கூட காசு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தியா எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. என்னை கை விடலன்னு சொன்னார். கேட்டு முடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். என்னால் விளையாடவே முடியலங்க. அந்த விசுவாசத்தை பற்றி எப்படி இது என்ன விசுவாசம் இது? உண்மையாக காசு இல்லை, எனக்குமே தெரியும், நான் வீட்டில் தானே இருக்கேன், காசு இல்லை, அந்த மேட்ச் என்னால் விளையாடவே முடியல. அந்த விசுவாசத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போது நம்ம எதுவுமே இல்லைன்னு நீங்கள் வீட்டில் நினைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் சொல்கிற விசுவாசத்தின் வார்த்தை தான் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நீங்கள் மீட்டிங்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டைமில் வைக்கலாம், அந்த டைமில் வைக்கலாம். இல்லை இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க, இல்லை இந்த டைமில் வச்சாதான் இவங்களாம் வருவாங்க. இல்லை, ஒருத்தர் இருந்தாலும் அங்கே யார் இருக்கார், தேவன் இருக்கார். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த அன்பை அப்போ தான் நீங்கள் உணர முடியும். இப்போ இந்த விசுவாசத்தோடு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். எல்லாவற்றிலும் சரி, விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும்னு இந்த இடத்துல இந்த மீட்டிங்கில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ரட்சிக்கப்படாமலையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கும் போது அப்போ தானே அது நடந்தால் தெரியும். அல்லேலூயா. இப்போ பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு அவர் சொல்கிறாருல்ல, அப்போ அது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் இது நடந்தே ஆகணுமான்ற மாதிரி அல்லேலூயா நடக்குங்க. ஏன்னா இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால, இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால. வாசிப்போம் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். அப்போ ஒருவன் இடத்தில் அன்பா இருந்தால், சொல்லுங்க, வாசிங்க, இன்னொரு வாட்டி வாசிங்க. ஒருவன் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் போதுமா? அவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான்? கைக்கொள்ளுவான். அப்ப அன்பில்லாதவன் வசனத்தை, இப்போ சொல்லுங்க, இப்போ நான் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பானா தான் எனக்கு எல்லாமே மேல், ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் நான் கேட்க மாட்டேன்னா அது உண்மையான அன்பா? இல்லை. அந்த அன்பை தான் ஆண்டவர் உங்களிடத்தை எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளாமல் நான் அன்பாக இருக்கிறேன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறார். பேழை மூடுறதுக்கு முன்னாடி பேழைக்குள்ள வந்துருங்க. ஏன்னா பேழை மூட போகிறது யாரு? கர்த்தர். நோவா தான் எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறாரு, ஆனால் மூட போகிறது யாரு? ஆமென். ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு? இப்போ நம்ம பேழைக்குள்ளே போகணுன்னு வெயிட் பண்ண பிரதர் சொன்ன ஆமை கதை மாதிரி தான். குதிரை வேகமாக ஓடி வந்துடும், ஆமை என்ன பண்ணும்? மெதுவாக வரும். அதுக்காகவும் ஆண்டவர் உங்களை வச்சுருக்காருல்ல. அப்போ அந்த அன்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரத்தில் அன்பு கூறுறதுன்னா என்னங்க? எப்படிலாம் அன்பு கூறுவீங்க? இது ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வசனத்தை கேட்கறதுனால அன்பு கூறுறீங்களா? அதன்படி நடப்பீங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி நான் நடக்கிறேன்ட்டு. ஏங்க உண்மையாக தானே சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு?
ஜெபம் செஞ்சுட்டே இருக்காரு. எப்படி செஞ்சாரு? அவர் முன் செய்தபடியே செஞ்சாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்திருக்கும்ல, அது முன் இருந்தபடியே இப்போ இருக்குங்களங்க. இருக்கிறவங்கள மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ எப்படி நம்ம அன்பு கூற முடியும்? உண்மையா இப்போ பிரதர் ஒரு ஸ்கிட் எல்லாம் காட்டினாங்க. நம்ம நிறைய விஷயத்துல நிறைய பிஸியா இருக்கும், நிறைய பிஸி. 2 நாள் முன்னாடி பாஸ்டர் கால் பண்ணாரு, நான் எடுக்கல. அடுத்த நாள் கால் பண்ணி, தம்பி ஃபோன் எடுக்கலன்னா எடுக்கல, இல்லை வரேன்ட்டு ஏதோ மெசேஜ் ஆச்சு பண்ணுவா. பிஸியாக இருக்கும். ஆனால் முன் செய்து வந்ததை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு வேதம் வந்து கோடிட்டு காட்டுது. ஏன்னா தானியேல் எவ்வளோ பிஸி தெரியுமா உங்களுக்கு? தானியேல் வந்து அந்த அந்த ராஜ்யபாரங்களுக்கு நியாயாதிபதியை 3 பேரை நிறுத்தினாங்க. அதில் அவங்களுக்கு தலைவன் தான் யாரு? தானியேல். அப்போ அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கிற ஒரு பர்சன் தன் முன் செய்து வந்தபடியே அப்படின்னா, அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது, அதை தியானிக்கும் போது என்னென்னா, அவர் வந்து நேபுகாத்நேச்சர் காலத்தில் சிறையாக பிடிக்கப்பட்டார். அப்போவே அவருக்கு ஒரு 18-20 வாலிபனாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ வந்து இந்த காலம் வந்து தரியு ராஜா காலம், கரெக்டுங்களா? தப்பாக இருந்தால் கிளியர் பண்ணலாம், ஒன்றும் கரெக்டு. ஸோ அப்போது அவருடைய ஆட்சி காலமே சுமார் 60லேருந்து 70 ஆட்சி காலம் வரைக்கும் இருக்கும். அப்போது இந்த தானியேல் இங்கே ஜெபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி அசம்ஷனாக இருக்குது. எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல, நான் சரண்டர் ஆகிடுறேன். கரெக்டுங்களா? இருக்கும். அப்போது எப்போலேருந்து செஞ்சிட்ருக்காருங்க? வாலிப வயசுலேருந்து தன் முதிர் வயது வரைக்கும் தான் முன் செய்து வந்த ஜெபத்தை தானியேல் செய்கிறாருன்னா, அப்புறம் எப்படி சிங்கத்தின் கையில் ஆண்டவர் ஒன்று ஒப்பு கொடுப்பார்? அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு என்ன தப்புவீங்க, என்ட்ரி ஆகிறதே இல்லை, தப்புவீங்க. அல்லேலூயா. என்ட்ரியே கிடையாது. நான் வந்து அந்த இப்போ அவங்கள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி சவால்லாம் நம்ம, ஐயோ பிரதர் நீங்கள் எங்கே இருந்து சவால்? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அவ்வளோ குறைவாக இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுதல, அவர் பேசுகிறத கேட்கறதுல அவ்வளோ நம்ம குறைவாக இருக்கும்போது நம்ம தான் அநேகருக்கு என்னவா இருக்கணும்? எடுத்துக்காட்டாக இருக்கணும். அநேகருக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வார்த்தைகளால் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க, சாட்சிகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையே சாட்சியாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? வாழ்க்கையே சாட்சியாக இருக்கணுங்க. நம்ம சொல்கிற இயேசு நேசிக்கிறார், அவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை பார்த்த உடனே கிறிஸ்துவன் பவுல் சொல்கிறார்ல, எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் அது எனக்கு தகுதியாய் இராது. இந்த உலகத்தில் என்ன வேணால் நான் பண்ணலாங்க, ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உன் உள்ளத்தில் உணர்த்துவார், அது உனக்கு தகுதி இல்லையான்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் முடி வெட்டும் போது கூட ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். யாரோ பாஸ்டர் வந்து சொல்லி அப்படிலாம் இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அப்போது இதுதான் அன்பு கூறுதல். நம்ம மறைவான காரியத்தில் செய்கிறோம் இல்லையா, அதுதான் அன்பு கூறுதல். நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது, அது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது. என்மேல் அவர் வைத்த அன்பை நான் வெளிப்படுத்துவது. ஆனால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுறது எப்படின்னா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், என்னோட பர்சனல் லைஃப்பில் எங்கெல்லாம் நான் விழுந்து போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். எங்கெல்லாம் ஆண்டவருடைய கண்ணியை நான் புசிக்க, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத கண்ணியை புசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆதாமை பார்த்து கேட்குறாருல, என்ட்ரி ஆன உடனே கேட்குறாரு, நான் வந்து மறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறாரு, நான் விலக்கின கண்ணியை. ஆமென். நான் பேசுவேனா? ஐ ஹோப் ஆண்டவர் உங்களோட, ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ உங்கள் இடத்துலேருந்து எதிர்பார்க்குறாருங்க, சம்திங் ஹி வாண்ட்ஸ். அவர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கார். ஒருத்தர் இருந்தார் தெரியுமா வேதத்தில், ஒருத்தர் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையது நான் என்ன செய்யணும்?
அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தெல்லாம் பாருப்பா, அதெல்லாம் கற்றுக்கோப்பா, அதன்படி செஞ்சாலே நீ போயிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் சிறு வயதுலேருந்தே செய்யணும். நம்மளும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சிரிக்கிறது ஓகே தான், ஆனால் ரொம்ப நம்ம நிதானித்து அறிந்தோன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட மேலான காரியம் எது வைத்திருக்கீங்களோ அதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து கேட்குறார். எஸ், ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெளியே எவ்வளோ வேணால் வேஷம் போடலாம், நான் எவ்வளோ வேணால் நான் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறேன், நான் சொல்லலாம் நான் அந்த ஊழியத்துக்கு போகிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னை இப்படி பயன்படுத்துகிறாரு. நம்ம கடைசியில் பரிதபிக்கப்பட்ட நிலையிலையும் வெள்ளடையக்கப்பட்ட கல்லறை போல இருந்துடவே நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஏன் இந்த வாலிபர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காலையில் மத்தியானத்துலேருந்து ஒரே அன்பை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க சொன்னால், இந்த ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அன்பை எதிர்பார்க்குற ஒரு வயதும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வயதுமாக இருக்கிறது. கரெக்டுங்களா? இந்த அன்பை கொடுக்குற இடத்துலையோ இல்லை வாங்குகிற இடத்துலையோ நம்ம எங்கே இடறி போனாலும் அது பிசாசு அழகாக வேறொரு பக்கத்துக்கு டைவெர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். இந்த அன்பை நம்ம சரியாக விதைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போ அந்த ஆயத்தத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சியை நிறுத்துவார். ஒரு ஃபெயிலியராக ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னா, உங்களை ஆண்டவர் இதனினும் மேலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வீர்கள்னு சொல்லி இயேசுவே சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் பெரிதான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். நான் இன்னொரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரிலா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நான் கோவிட்னால் பாதிக்கப்பட்டேன். கோவிட்னால் எப்படி பாதிக்கப்பட்டன்றதுன்னு சொல்லிடுறேன். சிஸ்டர் கொடுத்துருக்கிறது கொஞ்ச நேரம். ஓகே, ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அப்போது அது வந்து கோவிடோட பீக் டைம். அப்போவே கோவிட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும், க்ளவுஸஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு பேஷண்ட்டோட அட்டெண்டர் வந்து அந்த ஃபுட்டை வாங்கிட்டு என்னோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய பேஷண்ட்டுக்கு வந்து அவர் இருந்தார்ல, அந்த ரூமில் இருக்க பேஷண்ட்டை கோவிட்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியா பிரதர்? நான் தள்ளி வந்துட்டேன். அப்படிங்களா, சரி ஓகே. இல்லை, இப்போ கோவிடில் வச்சுருக்கலாம், எங்கே வச்சுருப்பாங்க? அது வந்து 4th ஃப்ளோர் பிரதர், நீங்கள் இருக்கிறது 2nd ஃப்ளோரு, 4th ஃப்ளோரில் தான் கோவிட் வார்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பிரதர், அப்போ நானும் அங்கே தான் போகணும் போல், ஏன்னா காலைல தான் எனக்கு செக் பண்ணி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக ரொம்ப நான் அதே சுச்சுவேஷனில் அதே சரௌண்டிங்கில் இருந்ததுனால அந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். வீட்டில் எல்லாரையுமே ஐசோலேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. லைக் எஸ்ஆர்எம் நினைக்கிறேன், அந்த இடங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. வீடே ஒரு கொலாப்ஸான சுச்சுவேஷன். ரொம்ப வந்து ஏன்னா அந்த டைமில் கோவிட்ன்றது பீக். எல்லா நியூஸ்லேயும் அதான், டிவியை திறந்தால் தான், ஃபோனை திறந்தால் தான், எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குள்ளே போனேன். அடுத்த ஒரு 2வது நாளில் என்னோடய ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அந்த பிளட்டில் வந்து அந்த வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, நாங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுத்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப வந்து நானும் என்னோடய இதில் டவுன் ஆகிட்டேன். ஆனால் என்னோடய வேதம் என்னிடத்துல இருந்ததுனால அந்த 10 நாளில் நான் வந்து 3 வாட்டி சுவிசேஷ பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். அப்படி நான் ஆண்டவருடைய இதில் நான் க்ரோ ஆகிட்டே இருக்கேன். ஆனால் இன்னொரு காரியத்தில் நான் ரொம்ப மனதளவில், ஏன்னா அம்மா அப்பா வீட்டில் தனியாக இருக்காங்க, மீதி இருக்கிற எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் இதுவாக இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து
ரொம்ப இப்போது நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியல, இன்னொரு நாட்கள் கிடச்சா அந்த வார்த்தைகள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு நேரம் இல்லை. அப்போது அந்த இடத்துல, அதே இடத்துல நான் ஃபெயிலியராக நின்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எப்படி திரும்ப உயர்த்தினார். நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. அகெயின் நான் போன டியூட்டி கோவிட் டியூட்டி. ஹல்லேலூயா. நான் எந்த பெட்டில் படுத்திருந்தனோ 4056 அந்த ரூமில் இன்னொரு பேஷண்ட் படுத்துட்ருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நான் போய் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் சுகத்தை கொடுத்து காப்பாற்றிட்டாருன்னா உங்களை என்ன பண்ணுவார்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்போ டவுன்லாம் இருக்குமோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எப்போ பலவீனமாக இருக்கீங்களோ, நான் என் ஜபம்லாம் எப்படி இருக்கும்னா, நான் ஆண்டவர் பக்கமாக திருப்பி விட்ருவேன் என்னோட பிரச்சனை எல்லாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏசப்பா, இப்படி இருக்க சுச்சுவேஷனு, இதை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்கன்னு நான் உட்காந்து பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு செய்யுங்க இல்லை ஏதாவது வேணும்னா இதை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளவே முடியலன்னா அந்த பாலை தூக்கி அப்படி போட்டுட்டு நீங்கள் இதை எப்படி செய்ய போகிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஏசப்பா கண்டிப்பாக அவர் செய்வாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இப்போ ஆண்டவருடைய அன்பு கூறுதலை பற்றி பேசிகிட்டே இருக்கோம்ல. அப்போ அன்பு கூறுதலை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டே இருக்கார். நிறைய பேர் சொன்னீங்க அன்பு எப்படி கூறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும்னு சொல்லி. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் அன்பை எப்படி கூறுவீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லை பாஸ்டர், இப்போ சரணம் சொல்லி ஆட் பண்ண ஆரம்பிச்சு காலில் போயிட்டு. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்னு சொல்லி தரேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப ஈஸியாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறது. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதிகமாய் அடிப்பட்டவன். அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஆமென். நம்ம எதை குறித்து பேசிட்டு இருக்கோம்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுது. பாசிங்க, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். ஒரு தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களில் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்போ சொல்லுங்க, தேவனிடத்தில் எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இது யாருடைய வாழ்க்கை? இது பவுலுடைய வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுதுன்னா நம்ம ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காரவே எங்க பாருங்க, கப்பல்ன்றாரு, மிலாரில் அடிபட்டன்றாரு, கப்பர் சேதத்தில் இருந்தன்றாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாதியாக இருந்தன்றாரு, எங்கெங்கே. அப்போது ஆண்டவர் உங்களை கையில் எடுத்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வழிகள் யாருக்கும் புரியாது. மேபி அது உங்களுக்கே புரியாமல் கூட இருக்கலாம், பின்னாடி அது புரியும். உங்கள் வழிகள் யாருக்கும் புரியாது. இல்லை இப்படி பண்ணால் எல்லாருமே கொஸ்டின் பண்ணுவாங்களே, பண்ணட்டும்.
நோவா வந்து ஜலப்பிரவாகத்தை பற்றி பேசும்போது யாரும் கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணார்? 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. என்னென்ன? வராத மழைக்கு, இதுவரை ஜனங்கள் காணாத மழையை பற்றி 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுறாரு. நோவாவுடைய ஆயுசு நாட்கள் என்ன? அப்போ 600 இருந்தது, மொத்தம் 950 வருஷங்கள் இருந்தார். அப்போது அதில் நம்ம தசம பாகம்ன்ற கான்செப்ட் வருது பார்த்தீங்களா? அப்போது அதில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பங்கு என்ன பண்ணுறாரு? அவர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும் கேட்குறாரு. அது ஏசப்பா மழை, ஆண்டவரே மழை எப்படி இருக்கும்? அது தண்ணியாக இருக்குமா? அது வந்தால் என்ன ஆகும்? அது ஏன் இங்கே கொடுக்குறீங்க? நத்திங். அந்த ஜனங்கள் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம ஆண்டவர் காட்டுற வழியில் போயிட்டே இருந்தோம்னு சொன்னால், ஏன்னா நான் இது முன்னாடியே சொன்னேன், இது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் இதோட பொக்கிஷங்கள் எங்கே தெரியுமா இருக்குது? எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறங்க, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்பா இப்படி பண்ற தம்பி? எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டு? பூலோகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு பரலோகத்தில் என்ன இருக்கு? அப்ப தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? பாடுகள் ஆனாலும் சரி, பிரச்சனைகள் ஆனாலும் சரி. பிரதர் காலைல சொன்னார்ல, தண்ணி வந்து நம்ம கழுத்து வரைக்கும் இருந்தால் நமக்கு தெரியாது, நம்ம உள்ளே இறங்கி போய் பார்க்கணும். நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் நம்ம பெரிய ஆசீர்வாதம் வந்துடாது. நம்மளோட வார்த்தைகளை கேட்கறதுனால மாத்திரம் பெரிய ஆசீர்வாதம் வந்தார். அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் எப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நான் கிறிஸ்தவனாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா கிறிஸ்துவங்க கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுனால கிறிஸ்துவங்களை ஆயிட முடியாது. ஏன் வந்து அந்தியோதய பட்டியத்தில் கிறிஸ்துவர்கள்னு பேர் வச்சாங்க தெரியுமா? கிறிஸ்துவர்கள்னு ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறாங்க. எதனால? அவங்க செய்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்குது. இயேசு அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ அது எல்லாமே அவங்க செய்கிறத பார்த்து, ஓ இவர்கள் கிறிஸ்துவர்கள்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? பெயர் வைக்கிறாங்க. அப்போ நம்ம போய் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறத விட நம்ம பார்க்குறவங்க என்ன சொல்லணும்? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட நிறைய பேசிட்டார், தெவிட்ட பேசிட்டார். ஆனால் இதை நான் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டியதும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டியதும் என்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு போனேன்னா நான் வெறும் படகோட வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். இப்போ ஒரு பூ மார்க்கெட்டு போகிறீங்க, ஒரு கூடையோடு போகிறீங்க, போயிட்டு வெறும் கூடையோடு வருவீங்களா, பூவோடு வருவீங்களா? பூவோடு தானே வருவீங்க. அப்போது நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஒருவேளை வெறுமையாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து பவுலை பற்றி நம்ம வாசிச்சது போல் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.